ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ஜியோ அகாடமி. டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தின் ஒருவரி வினாக்கள் பார்ட் 2. பார்ட் 1ல் நம்ம 5ஆம் வகுப்புடைய சொல் பொருள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தின் பாடக்குறிப்புகள் பார்த்துடலாம். தமிழின் இனிமை என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழின் இனிமை என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த பாடலில் தான் இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்கும். தமிழை என் உயிர் என்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். யார் அப்படின்னா பாரதிதாசன். தமிழை என் உயிர் என்பேன் என்று பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி. இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் பிறந்த ஊர் புதுச்சேரி. அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றியமைத்து கொண்டார். தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுடைய முதல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் உள்ள பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுடைய முதல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, பலர் நிறைந்த அவையினிலே தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது பாரதியாருடைய வயது 11. அதாவது மிக இள வயதிலேயே இவருக்கு வந்து கவிதை ஏற்றும் திறன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாரதியார் தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது அவருடைய வயது 11. உயிர்காக்கும் நெல்லிக்கனியை ஔவைக்கு அளித்தவன் அதியமான். உயிர்காக்கும் நெல்லிக்கனியை ஔவைக்கு அளித்தவன் அதியமான். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. தமிழ் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு இவ்வரிகள் இடம்பெறும் நூல் மூதுரை. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு இவ்வரிகள் இடம்பெறும் நூல் மூதுரை. மூதுரையை இயற்றியவர் ஔவையார். மூதுரை அப்படின்னா முதுமையான அறிவுரைகளை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லலாம். முதுமையான அறிவுரைகளை கொண்டது, அதுதான் வந்து மூதுரை. மூதுரைக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் வாக்குண்டாம். மூதுரைக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் வாக்குண்டாம். ஔவையாரின் வேறு நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை அவருடைய நூல் தான். அது போக அவருடைய வேறு நூல்கள் என்னலாம் அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. கல்வி கற்காதவன் களர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று கூறியவர் பாரதிதாசனார். கல்வி கற்காதவன் களர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று கூறியவர் பாரதிதாசன். இப்படி கூட கேட்பாங்க, பாரதிதாசன் கல்வி கற்காதவர்களை யாரோடு ஒப்பிடுகிறார்? களர் நிலத்தோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறியவர் திருவள்ளுவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறியவர் திருவள்ளுவர். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்றெல்லாம் கூறியவர் திருவள்ளுவர் தான். ஸோ இது வந்து ஒரு லெசன். கல்வி செல்வம் அண்ட் பொருட்செல்வம் இது ரெண்டையும் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கல்வியை பற்றிய திருக்குறள், நெக்ஸ்ட்டு ரெண்டுமே வந்து பொருட்செல்வத்தை பற்றின திருக்குறள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இதெல்லாமே திருவள்ளுவருடைய குறட்பாக்கள். நெக்ஸ்ட்டு இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, இது வந்து முதுமொழி. இது மேபி ஃபிலிப்ஸ் மாதிரி கேட்கலாம். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுபவர் கல்வி கற்றவர். சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுபவர் கல்வி கற்றவர். நெக்ஸ்ட்டு பொருட்செல்வம் பற்றிய பழமொழிகள் பார்க்கலாம். பணம் பத்தும் செய்யும், பணமில்லாதவன் பிணம், பணமென்றால் பிணம் கூட வாயை திறக்கும், பசி வந்திட பத்தும் போகும். நெக்ஸ்ட்டு வறுமையிலும் நேர்மை கதையின் நீதி, நேர்மை நன்மை தரும்.
வறுமையிலும் நேர்மை கதையின் நீதி நேர்மை நன்மை தரும். கடல் எனும் தலைப்பில் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். கடல் எனும் தலைப்பில் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். எல்லையறியா பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ என்று கடலை குறித்து பாடியவர். ஸோ இந்த பாடலில் தான் இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்கும். எல்லை அறியா பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ என்று கடலை குறித்து பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். ஸோ அவரை பற்றின இன்ஃபோஸ் பார்க்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிறந்த ஊர் தேரூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கவிமணி தேசிக விநாயகம் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தேரூர். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்று பெற்றார். தேசிக விநாயகனார் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார். கடல் என்னும் பாடல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக அமைஞ்சிருக்குது. கடல் அப்படிங்கிற பாடல் குழந்தை பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் முதல் பாடலாக அமைந்திருக்குது. மழை பெய்ய காரணமாக இருப்பது கடல். தப்பி பிழைத்த மான் கதை உணர்த்தும் நீதி ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். தப்பி பிழைத்த மான் கதை உணர்த்தும் நீதி ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் பார்க்கலாம். புணரி, சமுத்திரம், முன்னீர், ஆழி, பவ்வம், நீராழி, சாகரம், வேலை, பெருநீர் இதெல்லாமே கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். புணரி, சமுத்திரம், முன்னீர், ஆழி, பவ்வம், நீராழி, சாகரம், வேலை, பெருநீர். நெக்ஸ்ட்டு எதனாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு. அதில் ஒவ்வொரு திங்ஸ் வந்து தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், வானவில் தோன்ற காரணம். வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. வானவில் தோன்ற காரணம், வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி வந்து ஊடுருவி எதிரொலிக்குது, அதனால வானவில் தோன்றுது. விண்மீன்கள் ஒளி வீச காரணம், விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. விண்மீன்கள் ஒளி வீச காரணம், தங்களிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. ரோஜா பூவின் நிறத்திற்கு காரணம், ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. ரோஜாப்பூ அதோடைய நிறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது, அதனால அது சிவப்பாக காணப்படுது. இலைகள் உதிர காரணம், கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. நெக்ஸ்ட்டு மின்மினி பூச்சி மின்னுவதற்கு காரணம். மின்மினி பூச்சி மின்னுவதற்கு காரணம், மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எறிவதை போல் மின்னுகின்றன. காரணம், லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற என்சைம் மின்மினி பூச்சியின் பின்னால் இருப்பதால் மின்னுகிறது. மின்மினி பூச்சி மின்னுவதற்கு காரணம் லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற என்சைம். பறவைகள் பறக்க காரணம், அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன, அவை தான் பறப்பதற்கு உதவுகிறது. பறவைகள் பறக்க காரணம், அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. மின்னல் உருவாவதற்கு காரணம், மின் நிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகம் கருப்பாக தோன்ற காரணம், மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. மேகம் கருப்பாக தோன்ற காரணம், மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, அதனால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. கடல் அலைகள் தோன்ற காரணம், பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. கடல் அலைகள் தோன்ற காரணம், பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. நெக்ஸ்ட்டு
மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தவர் ஹென்றி ஃபோர்ட். மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தவர் ஹென்றி ஃபோர்ட். இவர் மோட்டார் மன்னன் சொல்லிட்டு புகழப்படுகிறார். புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன். இதய துடிப்பை கண்டறியும் கருவி, அதாவது ஸ்டெதஸ்கோப், கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ரெனே லென்னக். இதய துடிப்பை கண்டறியும் கருவி, அதாவது ஸ்டெதஸ்கோப், இதை கண்டுபிடித்தவர் ரெனே லென்னக். நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் ஜேம்ஸ் வாட், ஸ்காட்லாந்தைச் சேர்ந்தவர். நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் ஜேம்ஸ் வாட், ஸ்காட்லாந்தைச் சேர்ந்தவர். விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள். ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 1903 டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். ஸோ விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள். அவங்க உருவாக்கின விமானத்தில் ஃபஸ்ட் டைம் பறந்து காமிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1903 டிசம்பர் 17, 12 நொடிகள் பறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் டேஸ் அதிகரிக்கின்றன. நைட்ரஜன் ஆக்சைடுகள். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கின்றன. நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் அமிலமழை அதிகமாக வரும், அதோடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னா எந்த நிலப்பரப்பில் 10 மில்லிகிராமுக்கும் குறைவாக கால்சியம் கார்பனேட் இருக்குதோ அங்கே அமிலமழை அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள், மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களில் அமிலமழை அதிகமாக பெய்யலாம். நெக்ஸ்ட்டு, திருக்குறள் பற்றி பார்க்கலாம். இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. இதில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. உலகிலுள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என போற்றப்பெறுகிறது. அண்ட் ஒரு 5 குறள் கொடுத்துருப்பாங்க. அதோடைய அதோடைய மீனிங்ஸ் பார்க்கலாம். அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதோடைய பொருள், அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழி அப்படிங்கிறாங்க. பண்புடையவராக வாழ்வதற்கான வழி 2 என்னெல்லாம் அப்படின்னா அன்பு உடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் அப்படிங்கிறாங்க. இதோடைய சொல் பொருள் பார்க்கலாம். ஆன்று அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் உயர்ந்த. இதெல்லாமே நம்ம சொல் பொருள் மொத்தமாக பார்த்தோம்னா அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணால் உங்களுக்கு இனிமேல் மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். ஸோ இந்த இடத்துல பார்த்துருப்போம். நயன் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் நேர்மை, நன்றி அப்படின்னா நன்மைன்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட்டு, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றில் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது என்றில் மண்புக்கு மாய்வது மண். பொருள், நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகின்றது, இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகின்றது, இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். சொல் பொருள் பார்க்கலாம். புக்கு அப்படின்னா புகுந்து, மாய்வது அப்படின்னா அழிவது. இந்த இடத்துல மான் புக்கு இருக்கு இல்லையா, அதுதான் புக்கு அப்படின்னா புகுந்து, மாய்வது அழிவது. நெக்ஸ்ட் ஒன், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறத்தை போல கூர்மையான அறிவு உடையவராக இருந்தாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர்.
இதோடைய சொல்பொருள் அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களம் தீமையால் திரிந்தற்று. பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களம் தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். சொல்பொருள் பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம், நன்பால் நல்ல பால். நெக்ஸ்ட்டு தமிழர்களின் வீரக்கலைகள் என்னெல்லாம் அப்படின்னா ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர். ஸோ இந்த மாதிரி கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக பார்க்கப்படுது. ஸோ இதில் ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏறு தழுவுதல் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். ஏறு என்பது காளையை குறிக்கும். ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலம் முல்லை நிலம். இதன் வேறு பெயர்கள் ஜல்லிக்கட்டு, மஞ்சள் விரட்டு. நெக்ஸ்ட்டு சிலம்பாட்டம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. சிலம்பாட்டத்திற்கு உரிய கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. சிலம்பக்கலையில் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர். நெக்ஸ்ட் ஒன் வில்வித்தை. வில்லாற்றலில் சிறந்து விளங்கிய வள்ளல் வல்வில் ஓரி. வில்லாற்றலில் சிறந்து விளங்கிய வள்ளல் வல்வில் ஓரி. படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன்பரணர் பாடி மகிழ்ந்தார். வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பது. வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெறுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் மற்போர். படைக்கலன்கள் ஏதும் இன்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். படைக்கலன்கள் ஏதும் இன்றி இருவர் போரிடும் விளையாட்டு தான் மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் எனும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றது. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெறும் நூல் புறநானூறு. அண்ட் இதுவுமே ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டிருக்கு. வில்வித்தை அண்ட் மற்போர் இது தமிழர்களின் வீர கலை அல்லது வீர விளையாட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இது ரெண்டுமே ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் உடையவர் முதலாம் ராசேந்திர சோழன். கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் உடையவர் முதலாம் ராசேந்திர சோழன். அவர் உருவாக்கிய நகரமான கங்கை கொண்ட சோழபுரம் எங்கு அமைந்துள்ளது? அரியலூர் மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் இதை கங்கை கொண்டான்னு சிறப்பு பெயருடைய முதலாம் ராசேந்திர சோழன் உருவாக்கியது. எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்று பெற்றுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர்களால் போற்றப்பட்டிருக்கு. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று குறிப்பிடப்படுபவர் என்று கூறுபவர் ஒட்டக்கூத்தர். இது பிவைக்கியூவில் நிறையவே கேட்டிருக்காங்க. இந்த லைன்ஸ் சொன்னது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் யாருடைய வரிகள் அப்படின்னா ஒட்டக்கூத்தருடைய வரிகள். சோழகங்கை பேரேரி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொன்னேரின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சோழகங்கை பேரேரி தற்போது பொன்னேரின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன், அதாவது முதலாம் ராசேந்திர சோழனின் தந்தை. தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன், ராசேந்திரனின் தந்தை. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள நந்தி சிலை முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள நந்தி சிலை முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது. கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரகமூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ்பெற்றவை. இந்த 2 சிற்பங்களும் கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலில் இருக்குது. அண்ட் இது 2ம் உலக புகழ்பெற்றவைன்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் உலக பாரம்பரிய சின்னமாக
அறியப்படுது. உழவு பொங்கல் எனும் தலைப்பில் பாடல் எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். உழவு பொங்கல் எனும் தலைப்பில் பாடல் எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அண்ட் இவரை பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை எழுதியுள்ளார். அண்ட் காந்திய கவிஞர் சொல்லிட்டு போற்றப்படுறாரு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாமே இவருடைய புகழ்பெற்ற வரிகள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாமே நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரின் புகழ்பெற்ற வரிகள். நெக்ஸ்ட்டு இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். நாட்சிசை அப்படின்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவை இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு. கார்ப்பு அப்படிங்கிறது காரத்தை தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு நீர் மேலாண்மை ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மேபி ஃபிலிப்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த லைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீர் மேலாண்மை ஆத்திச்சூடி. அகல தூரிடு, ஆழ்துளை நீக்கு, இருகரை சமன்செய், ஈராறு இணை, உப்பு நீர் வடி, ஊற்று நீர் பெருக்கு, எரிபொருள் சேமி, ஏரியை காத்தல் செய், ஐம்பொறி அழுக்காறு ஐம்பொறி அழுக்கரு, ஒன்றாக்கு நீர்நிலை, ஓங்கிடும் உலகலாம், ஔடதம் நீர். இது நீர் மேலாண்மை ஆத்திச்சூடி. இந்த லைன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். கண்டங்கத்திரை, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கும். அதுபோல இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள், இதுலையுமே 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. ஆகையால் இந்நூல் சிறு பஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. பஞ்சு அப்படின்னா 5ன்னு சொல்லிட்டு பொருள், மூலம் அப்படின்னா வேறு. ஸோ 5 சிறிய வேர்கள் என்னெல்லாம் அப்படின்னா கண்டங்கத்திரை, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த மாதிரி 5 சிறிய வேர்கள் உடல் நோயை தீர்க்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. அதனால இப்படி பெயர் பெற்றிருக்கு. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். ஏன்னா இதில் கொடுத்துருப்பாங்க கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு சொன்ன மாதிரி அதை பார்க்கலாம். கண்ணுக்கு அழகு என்று சிறுபஞ்ச மூலம் கூறுவது இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். இதெல்லாமே சிறுபஞ்ச மூலம் கூறக்கூடியவை. நெக்ஸ்ட்டு கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரி. வல்வில் ஓரி கடையெழு வள்ளல்கள் ஒருத்தர் கொல்லிமலையை ஆண்டிருப்பார். இந்தியாவின் நாணயம் ரூபாய், அமெரிக்காவின் நாணயம் டாலர், இங்கிலாந்து நாட்டின் நாணயம் பவுண்ட், மலேசியாவின் நாணயம் ரிங்கிட். இந்தியா ரூபாய், அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து பவுண்ட், மலேசியா ரிங்கிட். கல்வியே தெய்வம் என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் பாரதி சுகுமாரன். புறாவுக்காக தன் உடலையே தந்தவன் சிபி மன்னன். புறாவுக்காக தன் உடலையே தந்தவன் சிபி மன்னன். அதே மாதிரி பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கஞ்சை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்று பசுவின் துயரை போக்கியவன் மனுநீதி சோழன். புறாவுக்காக தன் உடலை தந்தவன் சிபி மன்னன், பசுவின் துயரை போக்கியவன் மனுநீதி சோழன். இந்த ஸ்டோரியில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு புகார் நகரின் மாசாத்துவான் மகன் கோவலன். புகார் நகரின் மாசாத்துவான் மகன் கோவலன்.
கோவலனுடைய ஊர் வந்து புகார். அவங்க அப்பா பேர் வந்து மாசாத்துவான். கண்ணகியின் காற்சிலம்பு டேஸால் ஆனது, மாணிக்க பரல்களால் ஆனது. கண்ணகியின் கால்சிலம்பு மாணிக்க பரல்கள், அரசியின் கால்சிலம்பு வந்து முத்துப்பரல்கள். யானோ அரசன் யானை கள்வன் யாருடைய கூற்று? பாண்டிய மன்னனின் கூற்று. யானோ அரசன் யானை கள்வன் யார் சொன்னா அப்படின்னா பாண்டிய மன்னன் சொல்லியிருப்பார். காணாமல் போன பணப்பை கதை உணர்த்தும் நீதி நேர்மை நன்மை தரும். காணாமல் போன பணப்பை நேர்மை நன்மை தரும். அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். அறநெறி கருத்துக்களை கொண்டு இது வந்து வெண்பா வடிவில் ஏற்றப்பட்டிருக்கும். அறநெறிச்சாரம் நூலின் பாவகை அப்படின்னு சொல்லி கேட்கலாம், வெண்பா. நெக்ஸ்ட்டு புதுவை வளர்த்த தமிழ். ஸோ இதில் வந்து ஒரு 4 விதமான தமிழ் கவிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரதிதாசன். அதுவும் குறிப்பாக புதுவையில் பிறந்து வளர்ந்த தமிழ் கவிஞர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாரதிதாசன், புதுவையில் பிறந்தவர். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றியமைத்துக் கொண்டார். இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாரதியார் முன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை பாடி காட்டினார். பாரதியார் முன் பாரதிதாசன் பாடி காட்டிய பாடல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். எங்கெங்கு காணினும் சக்தியடா. பாரதியார் எட்டயபுரத்துலாம் பிறந்தார். அப்போ எப்படி பாடி காமிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் எட்டயபுரத்துலாம் பிறந்திருப்பார். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் புதுவையில் தங்கியிருந்திருப்பார். யார்? பாரதியார். ஸோ அந்த டைமில் தான் இது வந்து நடந்திருக்கும். இங்கே இருக்கும்போது தான் பாரதியாருமே பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய 30 காவியங்களை படைத்துழைத்தார். பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு 10 வருஷம் புதுவையில் தங்கியிருப்பார். அங்கே இருக்கும்போது பாரதியார் இயற்றிய நூல்கள் 3: பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. தமிழின் சிறப்பை, பொது உடைமையை, பெண்ணின் பெருமையை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் குறிப்பாக எதெல்லாம் பற்றி பாடியிருக்கார் அப்படின்னா, தமிழின் சிறப்பு, பொது உடைமை, பெண்ணின் பெருமைகளை பற்றி பாடியிருக்கிறார். புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார். புரட்சி கவி இந்த பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனின் நூல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது என 72 நூல்களுக்கு மேல் பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனின் நூல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது. குடும்ப விளக்கு என்னும் நூலில் கல்வியின் உயர்வை சொன்னவர் இருண்ட வீட்டில் கல்லாமையின் இழிவை கூறுகிறார். குடும்ப விளக்கில் குறிப்பாக எதை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னா, கல்வியின் உயர்வை பற்றி பாடியிருக்கிறாரு. இருண்ட வீடு நூலில் கல்லாமையின் இழிவை பற்றி பாடியிருக்கிறாரு. பாரதிதாசன் 33 நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். நூல்கள்னு பார்த்தோன்னா 72 நூல்களுக்கு மேல் இருக்கிறாரு. நாடகங்கள் அப்படின்னா 33 நாடகங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். நெக்ஸ்ட்டு புதுவை தந்த பாவேந்தர் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. புதுவை தந்த பாவேந்தர் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்பில் அவரிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, கவிஞர் வாணிதாசன், புதுவை சிவம். பாரதிதாசனின் மாணவர்கள்னு சொல்லலாம். கவிஞர் வாணிதாசன், புதுவை சிவம். அண்ட் வாணிதாசன், புதுவை சிவம் இவர்கள் இருவருக்கும் தமிழக அரசு பாவேந்தர் விருது வந்து வழங்கி சிறப்பிச்சிருக்கு. பாவேந்தர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, வாணிதாசன், புதுவை சிவம் இவங்க 2 பேருமே பாரதிதாசனின் மாணவர்கள். நெக்ஸ்ட்டு வாணிதாசன். இவரும் புதுவையில் பிறந்த ஒருத்தர் தான். இவருடைய இயற்பெயர் எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசுலு என்ற அரங்கசாமி. இவருடைய புனைப்பெயர் ரமி. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகள் அறிந்தவர் வாணிதாசன். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். பாரதியாரின் பிறந்தநாள் அன்று
பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று வாணிதாசன் பாடிய பாடல் முதற் பரிசை பெற்று தந்தது. ஸோ இந்த பாடலை பாடுனது யாருன்னு சொல்லி கேட்கலாம். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா பாடியது வாணிதாசன். வாணிதாசனின் நூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கொடி முல்லை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தமிழ் ஒலி. இவரும் புதுவையில் பிறந்தவர் தான். இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம். தமிழ் ஒலியின் இயற்பெயர் விஜயரங்கம். இவரும் பாரதிதாசனின் மாணவர் தான். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழ் ஒலி. சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழ் ஒலி. கல்லூரி காலத்தில் சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்துள்ளார். சிற்பியின் கனவு இது ஒரு மேடை நாடகம். யாருடையது அப்படின்னா தமிழ் ஒலியுடையது. இந்த நாடகம்தான் பின்னாளில் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் நடித்தது யார் அப்படின்னா நடிகர் திலகம், சிவாஜி கணேசன். சிற்பியின் கனவு அப்படிங்கிறது ஒரு மேடை நாடகம், தமிழ் ஒலியால் நிகழ்த்தப்பட்டது. இந்த நாடகம் பின்னால் வணங்காமுடின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இதில் நடித்தவர் சிவாஜி கணேசன். இவருடைய வேறு நூல்கள் வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை இதெல்லாமே தமிழ் ஒலியின் வேறு நூல்கள், குறுங்காவியங்கள்னு சொல்கிறாங்க. வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளார். இவை மட்டுமின்றி கவிதை தொகுப்புகள், குழந்தை பாடல்கள், ஆய்வு நூல்கள், கதைகள், குறு நாவல்கள் முதலியவற்றையும் படைத்துள்ளார். இவரது விதியோ வீணையோ என்னும் காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது. அதாவது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு இசை நாடக நூல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமாக தோன்றிய ஒரு இசை நாடக நூல் என்ன அப்படின்னா தமிழ் ஒலியின் வீதியோ வீணையோ அப்படிங்கிற காவியம். ஓகேவா? தமிழ் ஒலியின் விதியோ வீணையோ அப்படிங்கிற காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது. இவருடைய வேறு நூல்கள் முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல், மாதவி காவியம். தமிழ் ஒலியின் வேறு நூல்கள் முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல், மாதவி காவியம். நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க எல்லாமே. நெக்ஸ்ட்டு இலக்கணச்சுடர் ரா திருமுருகன். இவரும் புதுவையில் பிறந்தவர். இலக்கணச்சுடர் ரா திருமுருகன். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்தவர். தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்தவர் இலக்கணச்சுடர் ரா திருமுருகன். தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தம் பெயரை திருமுருகன் என மாற்றியமைத்துக் கொண்டார். 100 சொல்வதெழுதுதல், 17 தமிழ் பாட நூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை என என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இதெல்லாமே ரா திருமுருகனின் நூல்கள். 100 சொல்வது எழுதுதல், 17 தமிழ் பாட நூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மா லெனின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய ஒரு இதழ், அதுக்கு பேர் தெளிதமிழ். அது இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இலக்கணச்சுடர் ரா திருமுருகன் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மா லெனின் தங்கப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்திய ஒரு இதழ், அதோடைய பெயர் தெளிதமிழ். அந்த இதழ் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் பிரபஞ்சன். இவரும் புதுவையைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர். வானம் வசப்படும் எனும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். வானம் வசப்படும் எனும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பிரபஞ்சன். பிரபஞ்சனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வானம் வசப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டாள். இதோடைய ஆசிரியர் பாரதியார். ஸோ இதோட 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடக்குறிப்புகள் முடியுது. நெக்ஸ்ட்டு இலக்கண பகுதியுமே நிறைய தான் இருக்குது. ஸோ இது பார்க்கலாம் என்னன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். 5ஆம் வகுப்பு இலக்கணம். ஃபஸ்ட்டு மரபு சொற்கள் பார்க்கலாம். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது தான் மரபு அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஒளிமரபு, இளமை மரபு பெயர்கள் சொன்ன மாதிரி நிறைய உண்டு. ஃபஸ்ட்டு ஒளிமரபு பார்க்கலாம். குரங்கு அலப்பும், குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ச்சிக்கும், முழங்கும் 2மே சொல்லலாம்.
சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும், மயில் அகவும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் போகிறேன். யானை பிளிரும், ஆந்தை அலரும், பாம்பு சீரும், அணில் கீச்சிடும், நரி ஊளையிடும், குதிரை கனைக்கும், வண்டு முரலும், எலி கீச்சிடும், பூனை சீரும், சேவல் கூவும், காகம் கரையும். இதோட பார்க்கலாம். குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும், மயில் அகவும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், பாம்பு சீரும், அணில் கீச்சிடும், நரி ஊளையிடும், குதிரை கனைக்கும், வண்டு முரலும், எலி கீச்சிடும், பூனை சீரும், சேவல் கூவும், காகம் கரையும். நெக்ஸ்ட்டு விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். ஆட்டுக்குட்டி, யானை கன்று, யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, யானை கன்று, கோழி குஞ்சு, சிங்கக்குருளை, குதிரை குட்டி, புலி பரல், குரங்கு குட்டி, கீரி பிள்ளை, மான் கன்று, அணிற் பிள்ளை, எலி குஞ்சு. நெக்ஸ்ட்டு வினை மரபு சொற்கள். அம்பு எய்தார், அம்பு விட்டார், சொன்ன சொல்லக்கூடாது, அம்பு எய்தார். அதே மாதிரி சோறு உண்டான், சோறு தின்றான் அப்படி சொல்லக்கூடாது, சோறு உண்டான். ஓகேவா? அம்பு எய்தார், சோறு உண்டான், உணவு உண்டான், ஆடை நெய்தார், பூ பறித்தாள், பூ பறித்தாள். கூடை முடைந்தார், மாத்திரை விழுங்கினான், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றார். ஓகேவா? அதெல்லாம் பாருங்கள். சோறு உண்டான், முறுக்கு தின்றார், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான். நெக்ஸ்ட்டு தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். அதோடைய இலை வகை. மா பலா வாழை, இந்த தாவரத்துக்கெல்லாம் அதோடைய இலையை நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம். இதே இது ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரத்துக்கெல்லாம் நம்ம ஓலைன்னு சொல்கிறோம். ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாமே தட்டைன்னு சொல்கிறாங்க அதோடைய இலை பெயரை. கம்பு தட்டை, கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை அந்த மாதிரி வரும். நெல், புல், திணை இதெல்லாமே தாள்னு சொல்லப்படுது. நெல், புல், திணை இதோடைய இலை பெயர் தாள். நெக்ஸ்ட்டு அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி, பிஞ்சு இது அதோடைய இளமை பெயர். அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. நெக்ஸ்ட்டு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இதோடைய இருப்பிட மரபு சொற்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லையுமே பார்ப்போம். அதோடைய அனிமல்ஸ் அண்ட் தேர் சவுண்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் தேர் யங் ஒன்ஸ் அண்ட் அதோடைய டுவெல்லிங் பிளேசஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே பார்க்க போகிறோம். தமிழில் பூச்சிகள், பறவைகள், விலங்குகளுடைய இருப்பிட மரபு சொற்கள். கரையான் புற்று, ஆட்டுப்பட்டி, ஆட்டுப்பட்டி, மாட்டு தொழுவம், ஆட்டுப்பட்டி, மாட்டு தொழுவம், குதிரை கொட்டில், கோழி பண்ணை, குருவி கூடு. நெக்ஸ்ட்டு சிலந்தி வலை, எலி வலை. ஸோ இந்த லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சிலந்தி வலை, எலி வலை. அதே மாதிரி நண்டுக்கும் இந்த வலை தான் வருது. ஸோ அந்த லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, எதுக்கு எந்த லா வருதுன்னு சொல்லிட்டு. சிலந்தி வலை, எலி வலை, நண்டு வலை. யானை கூடம், பாம்பு புற்று. நெக்ஸ்ட் இது மொத்தமாக இருந்துச்சுன்னா கூட்டப்பேர்கள். வாழை தோட்டம், வாழை தோப்புன்னு சொல்லக்கூடாது, வாழை தோட்டம். தென்னந்தோப்பு, கம்பங்கொல்லை, கொய்யாத்தோப்பு இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு மெயினான இலக்கண பகுதி வருது. இந்த மாதிரி பெயர்ச்சொல், வினைச்சொல், எழுவாய், பயனிலை, மூவிடப்பெயர்கள். ஸோ இதெல்லாமே நம்ம 5th அப்படிங்கிறதுனால ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஹையர் கிளாஸஸில் நம்ம இதோட அதிகமாகவே படிப்போம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்க்கல நான் உங்களுக்கு. இதெல்லாம் மெயின் கிராமர்ஸ் தான், பட் உங்களுக்கு பேசிக்காக தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இது மட்டும் பார்க்கலாம். மரபு தொடர்கள். தலையில் வைத்து கொண்டாடுதல், பெரிதும் மதித்தல். தலையில் வைத்து கொண்டாடுதல், பெரிதும் மதித்தல். காணல் நீர், கிடைக்காத ஒன்று. காணல் நீர், கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு, பெரிய தவறு. கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல். கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல்.
பஞ்சாக பறத்தல், அலைந்து திரிதல், அவசர குடுக்கை, ஆராயாமல் செயல்படுதல், ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, பித்தலாட்டம் ஏமாற்று வேலை. மலையேறி விட்டது, மாற்றம் பெறுதல், மலையேறி விட்டது மாற்றம் பெறுதல். கயிறு திரித்தல், இல்லாததை சொல்லல், கயிறு திரித்தல், இல்லாததை சொல்லல். ஓலை கிழிந்தது, வேலை போய்விட்டது, ஓலை கிழிந்தது, வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர், பொய் அழுகை. குரங்கு பிடி, விடாப்பிடி, குரங்கு பிடி, விடாப்பிடி. நீர்மேல் எழுத்து, மறைந்து போதல். நீ சொல்லதெல்லாம் தண்ணியில் தான் எழுதணும், சொன்னால் சொல்லுவாங்களே, இல்லாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். நீர்மேல் எழுத்து, மறைந்து போதல். வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக. கொடிகட்டி பறத்தல், புகழ் பெற்று விளங்குதல். புத்தக பூச்சி, நடைமுறை அறிவு இல்லாமை, இல்லைன்னா அனுபவ அறிவு இல்லாமை சொல்லலாம். புத்தக பூச்சி, நடைமுறை அறிவு இல்லாமை. நெக்ஸ்ட்டு பழமொழிகள். இது உங்களுக்கு ஃபில்லப்ஸில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்காக பார்க்கலாம். வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமா? இது 5th ஸ்டாண்டர்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தொகுத்து இதில் கொடுத்துருக்குறேன். வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமா? யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி. காற்றுள்ள போதே தூற்றிக்குள், அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஆழ உழுவதை விட அகல உழுவதை மேலா, ஸோ அந்த மாதிரி வரலாம். கரெக்டானது அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல். நிறைய படிக்கிறத விட கொஞ்சம் படிக்கிறதையும் நம்ம தெளிவாக படிக்கணும், ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். யானைக்கும் அடிசருக்கும், விளையும் பெயர் முளையிலே தெரியும். 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஆத்திரக்காரனுக்கு பொத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. சீரை தேடின் ஏரை தேடு, சீரை தேடின் ஏரை தேடு. நெக்ஸ்ட்டு பிறமொழிச்சொல் தமிழ்ச்சொல். இதுவுமே 5th ஸ்டாண்டர்டில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. பட் ஈஸியானது தான், நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சொற்களை வரிசைப்படுத்துறது. இந்த பழமொழிகள் இந்த மாதிரி குழப்பி கொடுத்து கேட்கலாம். போன்றது பொன் காலம், காலம் பொன் போன்றது. இந்த பாருங்கள், சிறுதுளி பெருவெள்ளம், அகல உழுவதை விட ஆழ உழு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம பார்த்ததுலாம் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். 5th அந்த இலக்கண பகுதி மட்டும் நம்ம பார்க்கல. ஏன் அப்படின்னா இதெல்லாமே பேசிக்கான இலக்கணம் தான். நம்ம ஹையர் கிளாஸஸில் கண்டிப்பாக இதை பற்றி படிப்போம். அண்டு இதோட நம்ம 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தின் ஒரு வரி வினாக்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.